श्रीशैलेशदयापात्रं दैवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोगतस्सदिराणिधनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मधुन्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुलिनं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यभट्टनाथश्री भक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்மிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பு நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே 48வது திவ்ய தேசமாக இன்று நாம் காண இருப்பது திருவில்லிபுத்தூர். பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் 18 8வதாக இந்த திவ்ய தேசம். பெருமாளுடைய திருநாமம் வடபத்திர சயனர், ரங்கமன்னார்னு பேர். வடபத்திர சயனமாக கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் கோதை நாச்சியார் ஆண்டாள். விமானம் சம்சன விமானம், சௌமிய விமானம்னு பேர். தீர்த்தம் திருமுக்குள தீர்த்தம். மண்டூக மகரிஷிக்கு பிரத்யக்ஷம். மங்களாசாசனம் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தினாலும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரத்தினாலும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் அவதார ஸ்தலம் இது. மதுரையிலேருந்து ராஜபாளையம் செல்லும் வழியிலே, ராஜபாளையத்தில் அதாவது மதுரையிலேருந்து தென்காசி செல்லக்கூடிய வழியிலே இந்த நகரம் அமைந்துள்ளது. இந்த வில்லிபுத்தூர் அப்படின்னு பேர் வந்ததே ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் ஆண்டாளை பற்றி சொல்கிறேன். ஆண்டாள் ஏன் இங்கே அவதாரம் பண்ணான்னு. திருமலை நாயக்கர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. பின்னால் 1956ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில வாரியாக மொழி பிரிந்தபோது, தமிழ்நாடு என்று தமிழக சென்னை மாகாணமாக பிரிந்த பொழுது, நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரையில் இந்த கோயிலுடைய கோபுரம் இடம்பெற்றது. இது ஒரு தனி சிறப்பு. முன்னொரு காலத்திலே இந்த திருவில்லிபுத்தூரும் அதை சுற்றிய இடங்களும் காடாக இருந்தது. அந்த காட்டில் மல்லி என்கிற ஒரு வேடுவ தலைவி ஆட்சி பண்ணி கொண்டு வந்தால், அவளுக்கு கண்டன் வில்லி என்ற 2 குழந்தைகள். இருவரும் வில் பயிற்சி வால்பயிற்சி எல்லாம் எடுத்து கொண்டு வந்தார்கள். காட்டில் வேட்டையாடுவதற்காக கண்டனும் வில்லியும் வேட்டையாடுவதற்காக போன பொழுது காட்டிலே 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து விட்டார்கள். கண்டனை ஒரு புலி அடித்து கொன்று விட்டது. வில்லி கண்டனை தேடி தேடி அலைந்து கடைசியில் ஒரு
மரத்தடியிலே ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுக்கும்போது அவனுக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து பெருமாள்கிட்ட வெள்ளியானவன் என்ன வேடம் தானே, அவனுக்கு பகவானுடைய பற்றி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அவன் கேட்கிறான், என்னுடைய தம்பியை காணோம், என்னோட சகோதரனை காணோம், நாங்கள் 2 பேர் வேட்டையாடுவதும். அப்பொழுது பெருமாள் சொல்கிறார், அவனுடைய காலம் முடிந்து விட்டது, ஆகவே அவனை ஒரு புலி அடித்து விட்டது அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு பெருமாள் அவனுக்கு சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்து, நான் இந்த இடத்துல நீ இங்கே தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு புதரில் ஒரு காலத்தில் காலநேமிங்கிற ஒரு அசுரனை கொன்றுவிட்டு இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு புதருக்குள்ளே வடபத்திரசாயி என்ற பெயருடன் நான் இருக்கேன், அதை நீ எடுத்து எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னார். உடனே அந்த வெள்ளியானவன் அங்கே இருந்த அவருடைய புதர்களையெல்லாம் முள் புதர் அதை சுத்தம் செய்துவிட்டு அங்கே பூமியை தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய விக்கிரகம் கிடைக்கிறது. உடனே அந்த ஊரை திருத்தி பக்கத்தில் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த புத்தூரில் இருந்த பிராமணர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தி ஒரு பெரிய கோயிலை கட்டுறான். ஆகவே வில்லியால் இந்த ஊர் புது ஊராக நியமிக்கப்பட்டதால் இது பேர் வில்லிபுத்தூர். திருங்கிறது அடைமொழி. ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்புறான் பெருமாள். அதாவது பெரிய அளவுக்குன்னா அவனுடைய சக்திக்கு அப்போ இருந்த நேரமுக்கு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி அந்தணர்களை வரவழைத்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி அவனால் நகரமாக அமைக்கப்பட்டது. அதனால் அது திருவில்லிபுத்தூர். பின்னால் விஜயநகர சாம்ராஜ்யம் வந்ததுக்கப்புறம் திருமலை நாயக்கர் முன்னால் கோபுரமெல்லாம் கட்டி கோயிலை இன்னும் விரிவுபடுத்தி மற்ற அக்ரகாரங்கள் அது இது எல்லாம் செய்து அந்த ஊர் விருத்தியாகிறது. இது இப்போ நடந்த கதை. ஒரு காலத்தில் மேலே வைகுந்தத்தில் பெருமாளுக்கு தாயார் பணிவிடை பண்ணி கொண்டிருக்கிறார். பாதத்தை அமைக்கி விட்டு கால் அமைக்கி விட்டு கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தாயார் கேட்குறா பெருமாள்கிட்ட, சுவாமி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறார். ஒரு மனைவி கணவனிடம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் என்ன பதிலை எதிர்பார்ப்பா? உன்னை தான் பிடிக்கும்னு தானே சொல்லணும். இந்த பெருமாள் எப்போவுமே கொஞ்சம் குறும்பானவர். அழகிலா விளையாட்டுடையாருன்னு சொன்னாங்க இல்லையா, ஏதாவது ஒன்று மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு பதில் வித்தியாசமாக இருக்கும். கிருஷ்ணன் சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பல கேள்விகளுக்கு பதில். பகவத்கீதையில் அது மாதிரி தான் இருக்கும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய பதில் கிடைக்காது, ஆனால் அதில் ஒரு நுட்பம் இருக்கும் அவர் சொல்கிற பதிலில். இப்போ அவர் சொன்னார், என்னை பூமாலையாலும் பாமாலையாலும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டார். இப்போ தாயாருக்கு ஏன்னா சதா சர்வகாலமும் நம்ம பாதத்தை அமைக்கி விட்டுக்கொண்டு அவருக்கு சதா சர்வகாலம் பணிவிடை பண்ணிகிட்ருக்கோம். இவர் என்னென்னா சுலபமாக ஒரு பூமாலையை போட்டு ஒரு 2 வார்த்தை என்னை பார்த்து பாடி பாமாலை பாடி விட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டாரே. அப்போ உடனே தாயார் கேட்டால், நான் வேணா பூமியில் போய் உங்களுக்கு பூமாலை சாற்றி பாமாலை சாற்றி உங்களை வழிபட்டு உங்களுக்கு பிடித்தமானவள் ஆயிக்கிறேன் அப்படின்னா. பகவான் சிரிச்சுட்டே விடை கொடுத்தார். பூமாதேவி பூமிக்கு இறங்கிட்டா தாயார். எங்கே போகிறது, எந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இருக்கணுமே. தேடுக்கும்போது இங்கே பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கு திருவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயிக்கு பெரியாழ்வார் மாலை கட்டி புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு பாசுரங்களை பாடிக்கொண்டு இருக்கார். அவர் பேர் விஷ்ணு சித்தர். அப்புறம் தான் பெரியாழ்வார்.
உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வடபத்திர சாயி கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய நந்தவனத்தில் அங்கே தான் இவர் இந்த நந்தவனத்தில் தான் துளசி மாடம் இருக்கும். துளசி மாலை கட்டி பூ மாலையெல்லாம் கட்டி பெருமாளுக்கு தினசரி புஷ்ப கைங்கியம் பண்ணார். அந்த துளசி மாடத்தில் ஒரு குழந்தையாக அங்கே அவதாரம் பண்ணுறார். இவருக்கு குழந்தை கிடையாது. புஷ்ப கைங்கியம் பண்ணப்போ அவர் காலம்புறவே சூரியோதயத்துக்கு முன்னாலே போயிடுவார். முன்னாலே போய் புஷ்பங்களெல்லாம் எடுத்து விட்டு இது பண்ணுவார். அந்த இருட்டில் இங்கே ஒரு குழந்தையுடைய சத்தம் கேட்குறது. உடனே எடுத்து அதை வளர்க்குறார். கோதைன்னு பேர் வச்சு. அப்புறம் கதை தெரியும், ஆண்டாளுடைய கதை. அப்படி அவர் எடுத்து வளர்த்து அப்புறம் கதை தான் தெரியுமே, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆண்டாள் நாச்சியார் பெருமாளையே நினைத்து கொண்டு பூமாலை சாட்டி வைக்க இவர் தினமும் பூமாலை காட்டிக்கின்றிருப்பார். பூமாலை தொடுத்தும் போது மாலை கட்டும் போதே இந்த ஆண்டாளாகி கோதையாகிய அந்த கோதைக்கு பெருமாளுடைய லீலா வினோதங்களையும் பெருமாளுடைய சவுலப்பியத்தையும் அவருடைய காருண்யத்தையும் சொல்லி சொல்லி அதில் மெய் மறந்து இவர் புஷ்பக மாலை கட்டின்னு இருப்பார். ஒரு நாள் இந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்த இந்த சிறுமியான கோதை கிருஷ்ணனையே தனக்கு கணவனாக வரணும்னு வேண்டிட்டான். ஆசையை வளர்த்து கொண்டாள். இவர் மாலை கட்டி வைத்து விட்டு போயிட்டு மற்ற காரியங்கள்லாம் முடிச்சுட்டு பெருமாள் கோயிலில் கொண்டு போய் சாத்துவோங்கிறதுக்கு வர்றதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், இவன் சிறுமி அந்த மாலையை தான் போட்டுக்கொண்டு அழகு பார்த்து விட்டு இதில் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். இப்போவும் இருக்குது அந்த கிணறு. கண்ணாடி கிணறுன்னு பேர். அப்போல்லாம் கண்ணாடி கிடையாதுல்ல. அந்த கிணத்துல தன்னை அழகுபடுத்தி கொண்டு பார்ப்பாளாம் மனக்கோலத்தில். அவள் கனவு காணுவாளாம் பெருமாளை தன்னுடைய கணவனாக அடைவதற்கு வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நரக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழியினான் அப்படின்னு அவள் பெருமாளை தன்னை சேர்த்து கொண்டு ஒவ்வொரு கனவாக காணுகிறாள். பெருமாளுக்கும் அவருக்கும் திருமணமாகிறது மாதிரியே எல்லா வகையான கனவுகள். பெருமாளை பற்றியே அனுபவித்து நாச்சியார் திருமொழி என்று 143 பாட்டு, 143 உரைத்தால் வழியே அப்படின்னு வரும். அப்படி ஒவ்வொன்றா பெருமாளை பற்றி அவள் ஒவ்வொருவராக தன்னுடைய கற்பனையிலே பெருமாளோடு திருமணம் செய்து கொள்வது போல ஒவ்வொன்றாக அவள் காணுகிறாள். காணும்போது கனவிலே பெருமாளோடு திருமணம் ஆகிற மாதிரியே அவருடைய கனவுகள் ஆகிரம் நிறைய தோன்றுகிறது. ஒவ்வொன்றாக குயிலை தூது விடுகிறாள். ஒவ்வொன்றா மேகத்தை தூடுகிறாள். தன்னுடைய கனவிலே அவள் வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணமாட்ட கனா கண்டேன் தோழியினான். அடுத்தாப்புல நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழியினான். ஒவ்வொரு கனவுல ஒவ்வொன்றா வருது காட்சி, கல்யாணமே காட்சி. இந்திரன் உள்ளிட்ட தேவர்குலாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திரக் கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழியினான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழியினான். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழியினான்.
மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துளை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழியினான். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல்படுத்தி பருதி வைத்து காசினமாகளிற்றன் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழியினான். இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழியினான். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக நச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழியினான். குங்குமப்பி குளிசார்ந்த மட்டித்து மங்கள வீதி வனம் செய்து மனம் நீர் அங்கவனோடு உடன் சென்ற அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழியினான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல்ன தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயினன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படி அவனுடைய கனவுகள் அதே மாதிரி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்போல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல அழி வெண்சங்கே. இப்படி ஒவ்வொரு இதாக பாடி பெருமாளுடைய ஆயுதங்கள் பெருமாளுடைய லீலைகள் எல்லாம் அனுபவிக்கிறார். அப்பொழுது கேள்விப்படுறா காத்தியாயினி விரதம் இருந்ததனால் கோபியர்களெல்லாம் கிருஷ்ணனை அடைவதற்காக காத்தியாயினி விரதம் இருந்தாள் என்பதற்காக மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு ஏற்று பாவை பாசுரங்களை பாடி எல்லோரையும் அழைத்து கொண்டு திருக்கோயிலுக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கிறது. ஒரு நாள் இவள் இப்படி மாடி சூடி வைத்து விட்டு கொண்டு வந்து மாலையை வச்சிருவா. இவர் பெரியாழ்வார் கொண்டு போய் அதை பெருமாளுக்கு சாத்துவார். அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு அதில் அந்த மாலையில் இவளுடைய தலைமுடியோ ஏதோ இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிந்து விடுகிறது. ஆஹா, அப்பொழுது வரும்போது பார்த்துடுறார். அம்மா என்ன அபச்சாரம் பண்ண, பெருமாளுக்கு சாற்றக்கூடிய மாலை நீ சாத்திட்டியே அப்படி என்று சொல்லி அந்த மாலையை விட்டுட்டு வேறு புது மாலையை எடுத்து சாற்றி கொண்டு பெருமாளுக்கு கொண்டு ஒப்படைக்கிறார். பெருமாள் சொல்கிறார், இல்லை, எனக்கு அந்த கோதை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு உகப்பாக இருக்கிறது, அதை கொண்டு வந்து சாத்துனார். ஆகவே பெருமாளையே தன்னுடைய அன்பினால் ஆண்டவள், அதனால் ஆண்டாள்னு பேர். அப்புறம் தெரியும், கதை தெரியும். பெருமாளே அப்புறம் உத்தரவு கொடுத்து அவளை சேர்த்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு கோயில் கட்டப்பட்டது பின்னால் விஜயநகர மக்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டாளுக்கு கோயில் கட்டி இப்பொழுது அங்கே உற்சவங்கள் மிக அருமையாக நடக்கிறது. ஆண்டாள் திருவாடிப்புறத்தில் அவதாரம் பண்ணதுனால அந்த அவதார நாளில் ரொம்ப விசேஷமாக தேரோட்டத்தோட 10 நாள் விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறுகிறது. அந்த உற்சவத்தில் 40 நாட்கள் 2 பேர் அந்த மார்கழி மாதம் 8ஆம் நாளுக்கு எண்ணெய் காப்பு உற்சவம்னு நடக்கும். அந்த எண்ணெய் காப்பு உற்சவத்துக்காக 61 வகையான மூலிகையால் தயார் செய்யப்பட்ட ஒரு தைலத்தை எடுத்து 40 நாட்கள் 2 பேர் அதை காய்ச்சி வாங்கலாம். காய்ச்சி அந்த தைலத்தை எடுத்து நாச்சியாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றுவார்கள். 2 நாட்கள் அது எண்ணெய் காப்போடு தயார் இருப்பாள். அந்த எண்ணெய் காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவார்கள். அந்த எண்ணெயை நாம் பல வகையான வியாதிகளுக்கு நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று. ஏன்னா மூலிகையினால் செய்யப்பட்ட எண்ணெய் காப்பு அந்த எண்ணெயை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். ஆடி பூரத்தன்று தேரோட்டத்தோடு மிக சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட திருவில்லிபுத்தூரை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தாலும் வடபத்திர சாயிய ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரத்தினாலும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆண்டாள் பிறந்ததே சிறப்பானதனால் அதுவே ஒரு பெரிய சிறப்பு.
பெரியாழ்வார் திருமொழியிலே மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற வயிறுடையால் என்னும் வார்த்தை எய்துவித்து இருடிகேஷா முளைவுனாயே என்று பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தினாலும் நாச்சியார் திருமொழியிலே நாச்சியார் மன்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூரை வாழ்ந்தன் பொன்னடி காண்பதோர் செய்யினாலின் பெருகயர் கண்ணினை துஞ்சா இன்னடி சிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கூவாய் என்று குயிலை தூதுவிட்டு பெரிய நாச்சியார் திருமொழியிலே நாச்சியாரும் 2 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழக அரசு அந்த நாச்சியாருக்கு உயர்வு கொடுக்கும் வகையிலே அந்த கோவிலுடைய கோபுரத்தையே தன்னுடைய அரசாங்க சின்னமாக அரசு முத்திரையாக அமைத்திருக்கிறது என்பதை கூறி, நாச்சியார் நமக்காகவே அவதாரம் பண்ணான். நம்ம எப்படி வரம் கேட்கணும் என்பதற்காக நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்தா. இல்லாட்டி நம்ம கண்டதெல்லாம் கேட்போம். நாச்சியார் இல்லாட்டி பகவானை பிரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்படி வரம் கேட்கணும், பெருமாளை எப்படி வழிபட வேண்டும், பெருமாளிடம் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்காக தூய தமிழில், அழகு தமிழில் குழந்தைகள், ஆனால் நாச்சியார் குழந்தையாகவே மாதிரி சிறுமியரோடு பாடுறதுனால சிறு குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிற கொள்ளக்கூடிய வகையில் திருப்பாவை பாசுரங்கள் இருக்கும். அதுக்கு அர்த்தமே வேண்டாம், ஆழ்ந்த அர்த்தமே தெரிய வேண்டாம். சாதாரண மேலிருந்த வாரியாகவே புரியக்கூடிய அளவில் மிக எளிய தமிழில், அழகு தமிழில், கொஞ்சம் தமிழில் பெருமாளை வர்ணித்து பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லி, அது 3 பாசுரங்கள் மாத்திரம், எல்லா பாசுரங்களும் உயர்வுனா கூட இதில் எனக்கு அடியனுக்கு மனசில் பட்ட 3 பாசுரங்களை சொன்னேன். அந்த ஒவ்வொரு வரியிலையும் கடைசியில் அந்த திருப்பாவையில் ஒவ்வொரு கடைசி வரி ரொம்ப நல்லாயிருக்கும். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்பா, கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். அந்த கடைசி வரி மாத்திரம் முத்தாய்ப்பாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி மாறி முளைமழிஞ்சியில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கே போந்தரளி சொல்லிட்டு நிறுத்துவா. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். இதை நம்ம சொன்னாவே போகிறோம். நம்ம பெருமாள்கிட்ட கண்டதெல்லாம் கேட்போம், அதுக்கு நமக்கு தகுதியா என்னன்னு தெரியாது. அதனால் பெருமாள்கிட்டே விட்டுறான். நான் கண்டதெல்லாம் கேட்பேன், ஆனால் ஆராய்ந்து எனக்கு எது தகுதியோ அதை கொடு. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். அதுக்கப்புறம் இன்னொரு பாசத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாம் அரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை தின்னும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா. இப்போ தான் பிரேயர் வைக்கிறான். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். நாங்கள் இவ்வளோ தூரம் பூஜை பண்ணி உனக்கு பணிவிடைகள் பண்ணி உன்னை தினமும் துயில் எழுப்பி நாங்கள் பண்ணக்கூடியதுடைய பலன் எனக்கு என்ன வேணும்னா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எந்த பிறவி எடுத்தாலும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம். உனக்கு சம்பந்தப்பட்டவனாக இருக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணுறவனாக இருக்கணும், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், உனக்கு பணிவிட பண்ணுறதா என்னுடைய வேலையாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு எது இடைஞ்சலாக இருக்கும்? இந்த சம்சார பந்தத்தில் வந்தோன்னா மற்ற காமங்கள், மற்ற ஆசைகள், மற்ற அபிலாஷைகள் எனக்கு இது தடையாக இருக்கும். மற்ற நம் காமங்கள் மாற்ற எழுவர் பாவாய். எவ்வளோ அழகான ஒரு கோரிக்கை பிரார்த்தனை வைக்கிறா பாருங்க. இது நமக்காக எழுதி கொடுத்தது. இதை சொல்லும்போது நமக்கு இந்த எண்ணம் நமக்கு வரணும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்ற நம் காமங்கள். இதைத்தான் சாத்து முறையில் நமக்கு வைத்தார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஏன்னா
சாத்து முறையில் பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு வழி அனுப்புகிறோம். அப்போ நம்ம கோரிக்கையை வைக்கணுமா இல்லையா? கோரிக்கை மனு சுருக்கமாகவும் இருக்கணும். நம்ம என்ன கேட்குறோமோ கரெக்டாக கேட்டணும். அது கேட்பதற்காக நாச்சியார் சொல்லித்தரார். அதுக்கடுத்தது இதனால் என்ன பலன் கிடைக்கும்? பெருமாளை சேவிச்சா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழியார் சென்றஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை வைங்கமல தந்தரியில் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவம் ரொம்பாமை. நம்ம பெருமாள் சேவித்து நம்ம பெருமாளுடைய அனுகிரகம் ஆகிட்டோன்னா என்ன ஆகும்னா, பெருமாளுடைய திருவருள் எங்கும் திருவருள் பெற்று எனக்கு பண்ணுறது பலன் செய்கிறவாளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லோருக்கும் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் என்பது நாச்சியாருடைய பிரார்த்தனை. அதே பிரார்த்தனையில் நாமும் நிறைவு செய்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவான் ஈதாராய் பறையில் ரொம்பவாய் இற்றைக்கும் ஏழையில் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையிலோ ரொம்பவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.